Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் ஹரியானாவின் ஜிந்த் சோனிபட் தடத்தில் தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. இது எப்படி இயங்குகிறது, இதன் சாதகங்களும் சவால்களும் என்ன என்பதை பார்க்கலாம். முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஹைட்ரஜன் ரயில் டீசலை எரித்து இயங்குவதில்லை. வழக்கமான மின்சார ரயில் போலவும் இயங்குவதில்லை. இவை இரண்டுக்கும் மாறாக தனக்கு தேவையான மின்சாரத்தை தானே தயாரித்துக் கொண்டு அதன் மூலம் இயங்குகிறது. ரயிலின் சிலிண்டர்களில் சேமிக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன் வாயுவும் காற்றில் உள்ள ஆக்சிஜனும் ஃபியூல் செல் என்ற அமைப்பிற்குள் ஒன்றாக இணையும் போது மின்சாரம் உருவாகிறது. இந்த மின்சாரமே ரயிலின் மோட்டார்களை இயக்கி ரயிலை நகர்த்துகிறது. ரயிலின் ஆற்றல் தேவையை சீராக பராமரிக்கவும், வேகம் எடுக்கும்போது கூடுதல் சக்தியை வழங்கவும் இதில் அதிநவீன லித்தியம் பேட்டரிகள் பொருத்தப்பட்டுள்ளன. சுற்றுப்புறச் சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பானது என்பதே இதன் சிறப்பம்சம். இந்த ரயில் இயங்கும் போது நச்சு புகையோ கரியமில வாயுவோ வராது. கழிவாக வெறும் தூய்மையான நீராவியும் சிறிதளவு வெப்பமும் மட்டுமே வெளியேறும். அதாவது இந்த ரயில் புகைக்கு பதிலாக தண்ணீரை மட்டுமே காற்றில் உமிழும். இந்தியாவின் 99 விழுக்காட்டிற்கு மேற்பட்ட ரயில் பாதைகள் ஏற்கனவே மின்மயமாக்கப்பட்டுவிட்டன. எனினும் மின்சார கம்பிகள் அமைக்க முடியாத கடினமான மலைப்பாதைகள், அடர்ந்த காடுகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கும் டீசல் ரயில்களுக்கு மாற்றாக இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் பயன்படுத்தப்படும். ஹைட்ரஜன் மிகவும் லேசான வாயு என்பதால் அதை அதிக அழுத்தத்தில் சிலிண்டர்களில் அடைப்பது சவாலானது. ஹைட்ரஜன் எளிதில் தீப்பற்றக்கூடியது என்பதால் ரயிலில் நவீன தீயணைப்பு மற்றும் கசிவு கண்டறியும் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்கான உள்கட்டமைப்பு மற்றும் ரயில்களை தயாரிப்பதற்கான செலவு மிக அதிகம் என்று கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.